வணக்கம். உங்களை வேதியியல் தமிழிற்கு வரவேற்கிறேன். நம்முடைய சேனல்ல நேம் ரியாக்ஷன் ஃபீச்சரிங் ஆர்கனோமெட்டாலிக் சார்ந்த வினைகள ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வர்றோம். அந்த வகையில நம்ம இன்னைக்கு கார்பனைலேட்டிவ் கிராஸ் கப்ளிங் வினை பற்றி தான் பார்க்க போறோம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நம்ம வினைக்குள்ள போகலாம். கார்பனைலேட்டிவ் கிராஸ் கப்ளிங் வினை அப்படிங்கிறது ஒரு ஆர்கனோ எலக்ட்ரோஃபைல் அதனுடன் சேர்த்து ஒரு நியூக்ளியோஃபைல் மற்றும் கார்பன் மோனாக்சைடு பெல்லாடியம் கேட்டலிசிஸ் முன்னிலையில் வினைபுரியறப்ப நமக்கு கார்பனைல் கண்டெய்னிங் ப்ராடக்ட்டை அதாவது கீட்டோன் அல்லது அமைடை கொடுக்கக்கூடிய வினையை தான் நம்ம கார்பனைலேட்டிவ் கிராஸ் கப்ளிங் வினை அப்படின்னு சொல்கிறோம். இங்கே கார்பன் மோனாக்சைடு என்ன ஆகுது அப்படின்னா பெல்லாடியம் கார்பன் பாண்டுக்கு இடையில இன்சர்ட் ஆகுது. ஸோ இந்த வினையோட ஜென்ரல் ஸ்கீமை நம்ம பார்க்கலாம். ஆர்கனோ எலக்ட்ரோஃபைல் ஒரு ஆர்கனோ மெட்டாலிக் ரியேஜென்ட் கூட கார்பன் மோனாக்சைடு கூட பெல்லாடியம் கேட்டலிசிஸ் மற்றும் சூட்டபிள் லிகாண்ட் மற்றும் சூட்டபிள் பேஸ் முன்னிலையில் வினைபுரியறப்ப நமக்கு கார்பனைல் கண்டெய்னிங் ப்ராடக்ட் கொடுக்கக்கூடிய வினையை தான் நம்ம கார்பனைலேட்டிவ் கிராஸ் கப்ளிங் வினை அப்படின்னு சொல்கிறோம். இங்கே ஆறுங்கிற நிலையில் அரைல் வைனைல் அல்கைல் போன்றவை இருக்கலாம். அதே இது எக்ஸுங்கிற நிலையில் அயோடோ ப்ரூமோ குளோரோ ட்ரிஃப்ளேட் போன்றவை இருக்கலாம். R1ங்கிற நிலையில் அரைல் அல்லது வினைல் இருக்கலாம். எம்ங்கிற நிலையில் போரோனிக் ஆசிட் அல்லது போரோனேட் எஸ்டர் அல்லது ட்ரை அல்கைல் சிலைல் ட்ரை அல்கைல் ஸ்டேனைன் மற்றும் ஆக்னோ ஜிங்க் ரியேஜென்ட்டாக இருக்கலாம். ஸோ பொதுவாக இந்த கார்பனைலேட்டிவ் கிராஸ் கப்ளிங் வினைங்கிறது ஒரு குரூப் ஆஃப் ரியாக்ஷனை எல்லாம் சேர்த்து தான் நம்ம கார்பனைலேட்டிவ் கிராஸ் கப்ளிங் வினை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதில் என்னென்ன வினைகள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கார்பனைலேட்டிவ் ஹெக், கார்பனைலேட்டிவ் சொனகசிரா, கார்பனைலேட்டிவ் சுசுகி, கார்பனைலேட்டிவ் நெகிசி, கார்பனைலேட்டிவ் ஸ்டில்லே, கார்பனைலேட்டிவ் ஹியாமா. இது மட்டும் இல்லாமல் அமினோ கார்பனைலேஷன் ரியாக்ஷனும் நம்ம கார்பனைலேட்டிவ் கிராஸ் கப்ளிங் வினை அப்படின்னு தான் நம்ம வகைப்படுத்துகிறோம். ஸோ இந்த ஹெக், சொனகசிரா, சுசுகி, ஹியாமா, ஸ்டில்லே, நெகிசி போன்ற கிராஸ் கப்ளிங் வினை எல்லாத்தையும் நம்ம சேனலில் ஏற்கனவே நம்ம விரிவாக பார்த்துருக்கோம். யாரும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். கார்பனைலேட்டிவ் கிராஸ் கப்ளிங் வினையோட கேட்டலிட்டிக் சைக்கிள்குள்ளே போகலாம். இந்த வினையோட கேட்டலிட்டிக் சைக்கிள் வந்து மற்ற கிராஸ் கப்ளிங் வினையோட கேட்டலிட்டிக் சைக்கிள் போன்றவே இருக்கும். இந்த வினையும் பெல்லாடியம் ஜீரோ கேட்டலிசிஸ்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த வினைக்கு பெல்லாடியம் ஜீரோ கேட்டலிசிஸ் வந்து தேவை. இந்த பெல்லாடியம் ஜீரோ வந்து நம்ம எப்படி உருவாக்கலாம் இன்சிட்டுல அப்படின்னா பெல்லாடியம் 2 சால்ட்டை எடுத்துக்கிட்டு சூட்டபிள் லிகாண்டை நம்ம பயன்படுத்துறதன் மூலமாக நமக்கு பெல்லாடியம் ஜீரோ கிடைக்கும். அல்லது பெல்லாடியம் அசிட்டேட்டை எடுத்துக்கிட்டு ட்ரையத்லமின் கூட நம்ம வினைபுரிய வைக்கிறப்ப நமக்கு பெல்லாடியம் ஜீரோ இன்சிட்டுல கிடைக்கும். பெல்லாடியம் ஜீரோ உருவான பிறகு நமக்கு இது வந்து ஆர்கனோ எலக்ட்ரோஃபைல் கூட வினைபுரியுது. அப்படி வினைபுரியறப்ப நமக்கு ஆக்சிடேட்டிவ் அடிஷனுக்கு உட்பட்டு நமக்கு இந்த பெல்லாடியம் 2 இன்டர்மீடியேட் வந்து கிடைக்குது. இதன் பிறகு கார்பன் மோனாக்சைடு வந்து லிகாண்ட் எக்ஸ்சேஞ்ச் வினைக்கு உட்படுது. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா கார்பன் மோனாக்சைடு இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ் குழுவை வெளித்தள்ளி லிகாண்ட் எக்ஸ்சேஞ்ச் நடந்து நமக்கு இந்த இன்டர்மீடியேட் வந்து கிடைக்குது. இதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னா நமக்கு மைக்ரேட்டரி இன்சர்ஷன் அதாவது CO இன்சர்ஷன் வந்து நடக்குது. இந்த CO வந்து இங்கே இருக்கக்கூடிய பெல்லாடியத்துக்கும் இங்கே இருக்கக்கூடிய கார்பன் பாண்டுக்கும் இடையில இன்சர்ட் ஆகுது. அப்படி இன்சர்ட் ஆகிறப்ப நமக்கு இந்த இன்டர்மீடியேட் கிடைக்கும். இதை தொடர்ந்து இந்த இன்டர்மீடியேட் நம்ம ஆர்கனோ மெட்டாலிக் ரியேஜென்ட்டோட டிரான்ஸ்மெட்டலைசேஷன் வினைக்கு உட்படுறப்ப நமக்கு இந்த இன்டர்மீடியேட் கிடைக்கும். இதன் பிறகு ரிடக்டிவ் எலிமினேஷனுக்கு உட்படுறப்ப நமக்கு கார்பனைல் கண்டெய்னிங் குரூப்ஸ் வந்து ஃபைனல் ப்ராடக்டாக கிடைக்கும். அதை தொடர்ந்து நமக்கு பெல்லாடியம் ஜீரோ கேட்டலைசிஸ் வந்து ரீஜெனரேட் ஆகிடும். கார்பனைலேட்டிவ் கிராஸ் கப்ளிங் வினையோட வகைகள் மற்றும் அதனுடைய எடுத்துக்காட்டுகள் பார்க்கலாம். ஸோ முதல்ல நம்ம பார்க்க போகிறது கார்பனைலேட்டிவ் ஹெக் கிராஸ் கப்ளிங் ரியாக்ஷன். அதற்கு முதல் எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா புரோமோபென்சின் இங்கே இருக்கக்கூடிய அல்கீனோட கார்பன் மோனாக்சைடு கூடவும் பெல்லாடியம் கேட்டலிசிஸ் முன்னிலையில் வினைபுரியுது. அப்படி வினைபுரியறப்ப நமக்கு இந்த சால்கோன் டெரிவேட்டிவ் வந்து ஃபைனல் ப்ராடக்டாக கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இங்கே இருக்கக்கூடிய கார்பன் மோனாக்சைடு இங்கே இருக்கக்கூடிய கார்பன் அதாவது இங்கே இருக்கக்கூடிய ஆர்கனோ எலக்ட்ரோஃபைல் கூடயும் இங்கே இருக்கக்கூடிய அல்கீன் கிடையிலையும் அது இன்சர்ட் ஆகிருக்கு. இது அடுத்த எடுத்துக்காட்டு அயோடோபென்சின் டைஹைட்ரோஃபியூரன் கூட மற்றும் கார்பன் மோனாக்சைடு கூட பெல்லாடியம் கேட்டலிசிஸ் முன்னிலையில் வினைபுரியறப்ப நமக்கு இந்த கீட்டோன் வந்து ஃபைனல் ப்ராடக்டாக கிடைக்குது. இந்த வினை வந்து செலக்டிவாக இங்கே இருக்கக்கூடிய கார்பனில் நடந்திருக்கு.
இது அடுத்த எடுத்துக்காட்டு. இந்த எடுத்துக்காட்டு இன்ட்ரா மாலிகுலர் கார்பனிலேட்டிவ் ஹெக் கிராஸ் கப்ளிங் வினைக்கான எடுத்துக்காட்டு. இதன்படி பார்த்தோம் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய சப்ஸ்ட்ரேட் கார்பன் மோனாக்சைடு கூட பெல்லாடியம் கேட்டலிசிஸ் முன்னிலையில் வினைபுரியறப்ப நமக்கு இந்த ஃபியூஸ்டு கீட்டோன் வந்து நமக்கு ஃபைனல் ப்ராடக்ட்டா கிடைக்குது. இது அடுத்த எடுத்துக்காட்டு. இதுவும் வந்து இன்ட்ரா மாலிகுலர் கார்பனிலேட்டிவ் ஹெக் வினைக்கான எடுத்துக்காட்டு. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா, இந்த சப்ஸ்ட்ரேட் பெல்லாடியம் கேட்டலிசிஸ் கூட கார்பன் மோனாக்சைடு கூட வினைபுரியறப்ப நமக்கு இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்குது. அடுத்து நம்ம பார்க்க போறது கார்பனிலேட்டிவ் சுசுகி கிராஸ் கப்ளிங் வினைக்கான எடுத்துக்காட்டுகள் பார்க்கலாம். ஸோ முதல் எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா, அயோடோபென்சீன் 4 நைட்ரோஃபினைல் போரோனிக் ஆசிட் மற்றும் கார்பன் மோனாக்சைடு கூட பெல்லாடியம் கேட்டலிசிஸ் முன்னிலை வினைபுரியறப்ப நமக்கு இந்த கீட்டோன் வந்து ப்ராடக்டா கிடைக்குது. அடுத்த எடுத்துக்காட்டு பார்ப்போம். அயோடோபென்சீன் பொட்டாசியம் வைனைல் ட்ரைஃப்ளோரோபோரேட் மற்றும் கார்பன் மோனாக்சைடு கூட பெல்லாடியம் அசிட்டேட் ட்ரைஃபனைல் பாஸ்பைன் மற்றும் சோடியம் கார்பனேட் முன்னிலையில் வினைபுரியறப்ப நமக்கு இந்த ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் கீட்டோன் வந்து நமக்கு கிடைக்குது. இது அடுத்த எடுத்துக்காட்டு. இந்த எடுத்துக்காட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு கார்பன் sp3 எலக்ட்ரோஃபைல் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆர்கனோ போரோனிக் ஆசிட் கூட மற்றும் கார்பன் மோனாக்சைடு கூட வினைபுரியறப்ப பெல்லாடியம் முன்னிலையில் நமக்கு இந்த கீட்டோன் வந்து ஃபைனல் ப்ராடக்டாக கிடைக்குது. இது அடுத்த எடுத்துக்காட்டு. இந்த எடுத்துக்காட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய ஆர்கனோ அயோடோ காம்பவுண்ட் வந்து ட்ரை அல்கைல் போரேன், அதாவது இது வந்து 9 ppn யூனிட்டு. இதன் கூட வினைபுரியறப்ப பெல்லாடியம் முன்னிலையில் கார்பன் மோனாக்சைடு கூட வினைபுரிந்து நமக்கு இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கார்பனிலேட்டிவ் ஸ்டில்லே கிராஸ் கப்ளிங் வினை. அயோடோபென்சின் டெட்ரா மெத்தில் ஸ்டேனைன் மற்றும் கார்பன் மோனாக்சைடு கூட இந்த பெல்லாடியம் கேட்டலிசிஸ் முன்னிலையில் வினைபடுறப்ப நமக்கு அசிட்டோஃபினோன் ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. இது அடுத்த எடுத்துக்காட்டு. ஆர்கனோ ட்ரிஃப்ளேட் இங்கே இருக்கக்கூடிய ஆர்கனோ ஸ்டேனைன் கூட மற்றும் கார்பன் மோனாக்சைடு கூட பெல்லாடியம் கேட்டலிசிஸ் முன்னிலையில் வினைபடுகிறப்ப நமக்கு இந்த ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. இது அடுத்த எடுத்துக்காட்டு. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எடுத்துக்காட்டு. ஏன் அப்படின்னா, இந்த சப்ஸ்ட்ரேட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கார்பன் புரோமின் பாண்ட், அதாவது கார்பன் sp2 கார்பன் புரோமின் பாண்ட் இருக்கு. இங்கே வந்து sp3 கார்பன் புரோமின் பாண்ட் இருக்கு. ஒரு sp2 கார்பன் குளோரின் வந்து இருக்கு. ஸோ இது வந்து இங்கே இருக்கக்கூடிய அல்லைல் ஆர்கனோஸ்டேனைன் கூட மற்றும் கார்பன் மோனாக்சைடு கூட வினைபுரிய போகுது. ஸோ முதல்ல வந்து ஆக்சிடேட்டிவ் அடிஷன் எந்த இடத்துல நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய கார்பன் புரோமின் பாண்ட்லையா இல்லை இங்கே இருக்கக்கூடிய கார்பன் புரோமின் பாண்ட்லையா? ஏன் அப்படின்னா கார்பன் குளோரின் வந்து ஒரு லீஸ்ட் ரியாக்டிவ் கார்பன் புரோமின் பாண்டை கம்பேர் பண்ணுறப்ப அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இந்த பொதுவாக இந்த வினையெல்லாம் வந்து நம்ம என்ன லிகாண்டை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பொறுத்தது. இப்போ ட்ரைஃபனைல் பாஸ்பைன் அப்படிங்கிறது ஒரு ஸ்டெரிக்கலி லெஸ் ஹிண்டட் லிகாண்ட். ஸோ இந்த மாதிரி லிகாண்டுகளை பயன்படுத்துகிறப்ப நமக்கு இங்கே இருக்கக்கூடிய கார்பன் புரோமின் பாண்ட் தான் மோர் ரியாக்டிவாக இருக்கும். அதே வேளையில் ஸ்டெரிக்கலி ஹிண்டர்டு ஒரு லிகாண்டை நமக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய கார்பன் புரோமின் பாண்ட் வந்து அதற்கு ரியாக்டிவாக இருக்கும். அந்த அடிப்படையில் பார்க்குறப்ப இங்கே இருக்கக்கூடிய கார்பன் புரோமின் பாண்ட் வந்து மோர் ரியாக்டிவ். அப்போ இங்கே தான் ஆக்சிடேட்டிவ் அடிஷன் நடக்கும். அதை தொடர்ந்து CO இன்சர்ஷன் நடந்து இங்கே இருக்கக்கூடிய ஆர்கனோஸ்டேனைன் கூட வினைபுரியறப்ப நமக்கு இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். இது அடுத்த எடுத்துக்காட்டு. இந்த எடுத்துக்காட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு இன்ட்ரா மாலிகுலர் கார்பனிலேட்டிவ் ஸ்டில்லே கிராஸ் கப்ளிங் வினைக்கான எடுத்துக்காட்டு. இந்த சப்ஸ்ட்ரேட் கார்பன் மோனாக்சைடு கூட பெல்லாடியம் கேட்டலிசிஸ் மற்றும் இந்த லிகாண்டு கூட வினைபுரியுது. ஸோ முதல்ல என்ன நடக்கும், இங்கே இருக்கக்கூடிய கார்பன் குளோரின் பாண்டுக்கு இடையில வந்து ஆக்சிடேட்டிவ் அடிஷன் வந்து நடக்கும். அதை தொடர்ந்து CO இன்சர்ஷன் நடக்கும். அதை தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய ஆர்கனோஸ்டேனைன் கூட டிரான்ஸ்மெட்டலைசன், அதை தொடர்ந்து ரிடக்டிவ் எலிமினேஷன் நடக்கிறப்ப நமக்கு இந்த ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். அதாவது மேக்ரோசைக்ளிக் லாக்டோன் வந்து ஃபைனல் ப்ராடக்டாக கிடைக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கார்பனிலேட்டிவ் நெகசி கிராஸ் கப்ளிங் வினையை பற்றி பார்க்க போகிறோம். முதல் எடுத்துக்காட்டு பார்ப்போம். அயோடோபென்சின் மற்றும் பென்செலிக் குளோரைடு மற்றும் கார்பன் மோனாக்சைடு பெல்லாடியம் கேட்டலிசிஸ் மற்றும் ஜிங்க் காப்பர் கப்புள் முன்னிலையில் வினைபுரியறப்ப நமக்கு இந்த கீட்டோன் வந்து ப்ராடக்டாக கிடைக்குது. சரி, இது வினை எப்படி நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய பென்செலிக் குளோரைடு ஜிங்க் காப்பர் கப்புளோட முதல்ல வினைபுரியறப்ப நமக்கு இன்சிட்டூவில் ஆர்கனோ ஜிங்க் ரியேஜென்ட் உருவாயிருக்கும். அதே வேளையில் பெல்லாடியம் கேட்டலிசிஸ் இங்கே இருக்கக்கூடிய அயோடோபென்சின் கூட நமக்கு முதல்ல ஆக்சிடேட்டிவ் அடிஷனுக்கு உட்பட்டு அதை தொடர்ந்து CO இன்சர்ஷன் நடந்து அதன் பிறகு இங்கே உருவான
ஆர்கனோ ஜிங்க் ரியேஜென்ட்டோட வினைபுரியறப்ப நமக்கு இந்த கீட்டோன் வந்து ஃபைனல் ப்ராடக்டாக கிடைக்கும். இது அடுத்த எடுத்துக்காட்டு. இந்த எடுத்துக்காட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஆர்கனோ எலக்ட்ரோஃபைல் இதுதான் இங்கே லீவிங் குரூப்பாக ஆக்ட் பண்ணுது. இந்த பாஸ்பேட் எஸ்டர் இங்கே ஒரு ஆர்கனோ ஜிங்க் ரியேஜென்ட் கொடுத்துருக்காங்க மற்றும் கார்பன் மோனாக்சைடு கொடுத்துருக்காங்க. முதல்ல பெல்லாடியம் வந்து இங்கே இருக்கக்கூடிய கார்பன் ஆக்சன் பாண்டு கடையில் வந்து ஆக்சிடேட்டிவ் அடிஷனுக்கு உட்படும். அதை தொடர்ந்து CO இன்சர்ட் ஆகும். அதன் பிறகு இந்த ஆர்கனோ ஜிங்க் ரியேஜென்ட்டோட வினைபுரியறப்ப நமக்கு இந்த ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். இது அடுத்த எடுத்துக்காட்டு. இங்கே ஒரு ஆர்கனோ அயடோ காம்பவுண்ட் இருக்குது. அதை தொடர்ந்து நமக்கு ஒரு கார்பன் மோனாக்சைடு கொடுத்துருக்காங்க. சைக்ளோ ப்ரோப்பைல் புரோமைடு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெல்லாடியம் கேட்டலிசிஸ், ரூபாஸ் மெக்னீசியம், ஜிங்க் குளோரைடு கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல என்ன நடக்கும்? பெல்லாடியம் இந்த லிகாண்டு கூட கோஆர்டினேட் ஆகும். கோஆர்டினேட் ஆகி அதன் பிறகு இந்த இடத்துல ஆக்சிடேட்டிவ் அடிஷன் நடக்கும். அதை தொடர்ந்து CO இன்சர்ஷன் நடக்கும். அதே வேளையில் இங்கே இருக்கக்கூடிய சைக்ளோப்ரோபைல் புரோமைடு மெக்னீசியத்தோட வினைபுரியறப்ப நமக்கு அதனுடன் தொடர்புடைய கிரிக்னாட் ரியேஜென்ட் கிடைக்கும். அதன் பிறகு டிரான்ஸ்மெட்டலேஷன் வினைக்கு ஜிங்க் குளோரைடோட உட்படுறப்ப நமக்கு ஆர்கனோ ஜிங்க் ரியேஜென்ட் உருவாகும். அதை தொடர்ந்து இந்த ஆர்கனோ ஜிங்க் ரியேஜென்ட் பெல்லாடியம் அதாவது உருவான அந்த இன்டர்மீடியேட் கூட வினைபுரியறப்ப நமக்கு இந்த கீட்டோன் வந்து ஃபைனல் ப்ராடக்டாக கிடைக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கார்பனைலேட்டிவ் சோனஹசிரா கிராஸ் கப்ளிங் வினையை பற்றி பார்க்க போகிறோம். புரோமோபென்சீன் இந்த அல்கைன் கூட கார்பன் மோனாக்சைடு கூட பெல்லாடியம் கேட்டலிசிஸ் முன்னிலையில் வினைபுரியறப்ப நமக்கு இந்த ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. இது அடுத்த எடுத்துக்காட்டு. ஆர்கனோ ட்ரிஃப்ளைட் ஃபினைல் அசிட்லின் கூட மற்றும் கார்பன் மோனாக்சைடு கூட பெல்லாடியம் கேட்டலிசிஸ் முன்னிலையில் வினைபுரியறப்ப நமக்கு இந்த ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. இது அடுத்த எடுத்துக்காட்டு. அயோடோபென்சீன் இங்கே இருக்கக்கூடிய அல்கைன் கூட மற்றும் கார்பன் மோனாக்சைடு கூட பெல்லாடியம் மற்றும் காப்பர் அயோடைடு முன்னிலையில் வினைபுரியறப்ப நமக்கு இந்த கீட்டோ ஃபங்க்ஷனலைஸ்ட் ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கார்பனைலேட்டிவ் ஹியாமா கிராஸ் கப்ளிங் வினையை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கார்பனைலேட்டிவ் ஹியாமா கிராஸ் கப்ளிங் வினை வந்து கொஞ்சம் லிமிட்டட் தான். நிறைய எடுத்துக்காட்டுகள் இல்லை. நம்ம இங்கே ஒரே ஒரு எடுத்துக்காட்டு மட்டும்தான் பார்க்க போகிறோம். அதன்படி பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஆர்கனோ சிலேன் காம்பவுண்ட் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆர்கனோ அயோடைடு கூட மற்றும் கார்பன் மோனாக்சைடு கூட பெல்லாடியம் கேட்டலிசிஸ் முன்னிலையில் வினைபுரியறப்ப நமக்கு இந்த கீட்டோன் வந்து ப்ராடக்டாக கிடைக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது அமினோ கார்பனைலேஷன் ரியாக்ஷன். இந்த அமினோ கார்பனைலேஷன் வினையின்படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆர்கனோ எலக்ட்ரோஃபைல் மற்றும் ஒரு அமீன் நியூக்ளியோஃபைல் அதனுடன் சேர்ந்து ஒரு கார்பன் மோனாக்சைடு பெல்லாடியம் கேட்டலிசிஸ் முன்னிலையில் வினைபுரியறப்ப நமக்கு அமைடு கொடுக்கக்கூடிய வினையைத்தான் அமினோ கார்பனைலேஷன் வினை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அமினோ கார்பனைலேஷன் வினையோட கேட்டலிட்டிக் சைக்கிள் பற்றி பார்க்க போகிறோம். அதோட கேட்டலிட்டிக் சைக்கிள் கார்பனைலேட்டிவ் கிராஸ் கப்ளிங் வினையோட கேட்டலிட்டிக் சைக்கிள் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் ஒரே ஒரு இடத்துல மட்டும் வித்தியாசமாக இருக்கும். சரி வாங்க என்னன்னு பார்க்கலாம். ஸோ இந்த கேட்டலிட்டிக் சைக்கிளும் பெல்லாடியம் 0லேருந்து தொடங்குது. பெல்லாடியம் 0 நம்ம ஆர்கனோ எலக்ட்ரோஃபைல் கூட ஆக்சிடேட்டிவ் அடிஷனுக்கு உட்பட்டுச்சு அப்படின்னா நமக்கு இந்த இன்டர்மீடியேட் கிடைக்கும். இதை தொடர்ந்து நமக்கு லிகாண்ட் எக்ஸ்சேஞ்ச் கார்பன் மோனாக்சைடு கூட நடந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த இன்டர்மீடியேட் கிடைக்கும். இதை தொடர்ந்து நமக்கு இன்சர்ஷன் அதாவது CO வந்து பெல்லாடியம் கார்பன் பாண்டு கடையில் இன்சர்ட் ஆச்சு அப்படின்னா நமக்கு இந்த இன்டர்மீடியேட் கிடைக்கும். இதை தொடர்ந்து நமக்கு நியூக்ளியோஃபிலிக் டிஸ்பிளேஸ்மெண்ட் அமீனோட நடந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த இன்டர்மீடியேட் கிடைக்கும். இதை தொடர்ந்து ரிடக்டிவ் எலிமினேஷனுக்கு உட்படுறப்ப நமக்கு அமைடு ப்ராடக்ட் கிடைக்கும். அதை தொடர்ந்து பெல்லாடியம் 0 கேட்டலிசிஸ் வந்து நமக்கு ரீஜெனரேட் ஆகிடும். சரி வாங்க அதற்கு எடுத்துக்காட்டுகள் பார்க்கலாம். முதல் எடுத்துக்காட்டு இங்கே இருக்கக்கூடிய ஆர்கனோ புரோமோ காம்பவுண்ட் சைக்ளிக் செகண்டரி அமீன் மற்றும் கார்பன் மோனாக்சைடு கூட பெல்லாடியம் கேட்டலிசிஸ் முன்னிலையில் வினைப்படும் பொழுது நமக்கு இந்த அமைடு ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. இது அடுத்த எடுத்துக்காட்டு. இங்கே இருக்கக்கூடிய ஆர்கனோ அயடோ காம்பவுண்ட் பிரோல் மற்றும் கார்பன் மோனாக்சைடு கூட பெல்லாடியம் கேட்டலிசிஸ் முன்னிலையில் வினைபுரியும் பொழுது நமக்கு இந்த அமைடு ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. இது அடுத்த எடுத்துக்காட்டு. இந்த எடுத்துக்காட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் அமினோ கார்பனைலேஷன் வந்து நமக்கு நடந்திருக்கு. இங்கே இருக்கக்கூடிய ஆர்கனோ அயடோ காம்பவுண்ட் இங்கே இருக்கக்கூடிய பென்சலிக் அமீன் அதாவது பென்சைல் அமீன் மற்றும் கார்பன் மோனாக்சைடு கூட பெல்லாடியம் கேட்டலிசிஸ் முன்னிலையில் வினைபுரியுது. வினைபுரியறப்ப நமக்கு இங்கே டபுள் அமினோ கார்பனைலேஷன் நடந்து நமக்கு இந்த ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. அடுத்து நம்ம சம்மரிக்குள்ளே போகலாம். கார்பனைலேட்டிவ் கிராஸ் கப்ளிங் வினை அப்படிங்கிறது ஒரு பவர்ஃபுல் வே இன்கார்பரேட் கார்பன் மோனாக்சைடு ஆசிய C1 பில்டிங் பிளாக். இந்த வினை வந்து கீட்டோன் மற்றும் அமைடை உருவாக்குவதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. இந்த வினையோட முக்கிய படிகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிடேட்டிவ் அடிஷன், CO இன்சர்ஷன்,
அதைத் தொடர்ந்து டிரான்ஸ்மெட்டலேஷன் அண்ட் ரெடக்டிவ் எலிமினேஷனுக்கு உட்படுது. இதுவே அமினோ கார்பனைலேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆக்சிடேட்டிவ் அடிஷன், CO இன்சர்ஷன், நியூக்ளியோஃபிலிக் டிஸ்பிளேஸ்மெண்ட், அதைத் தொடர்ந்து ரிடக்டிவ் எலிமினேஷனுக்கு உட்படுது. இந்த வினையோட வகைகள் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஹெக், சுசுகி, ஸ்டில்லே, சுனகசிரா, நெகிசி, ஹியாமா கப்ளிங். அதே வேளையில் அமினோ கார்பனைலேஷன் வினையின் படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இது டைரெக்டாக அமைடை சிந்தசிஸ் பண்ணுறதுக்கு மிகச்சிறந்த வழி. இந்த வினையோட மிக முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா ஹை ஆட்டம் எக்கனாமி, பிராட் ஸ்கோப் மற்றும் இண்டஸ்ட்ரியல் ரிலவன்ஸ். இருந்தாலும் இந்த வினையில் ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா கார்பன் மோனாக்சைடை ஹேண்டில் பண்ணுறது. ஏன் அப்படின்னா கார்பன் மோனாக்சைடு வந்து ஒரு டாக்ஸி கேஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். இதன் காரணமாக தற்போது அதனுடன் தொடர்புடைய சாரோஹோட்ஸ், அதாவது ஃபார்மிக் ஆசிட், மெட்டல் கார்பனைல, அதாவது ஹெக்ஸா கார்பனைல் மாலிப்டினம் போன்றவற்றை நம்ம அடிக்கடி நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த சாரோகட்ஸ் மாலிகுலை நம்ம பயன்படுத்துகிறப்ப நமக்கு இன்சிட்டுவில் கார்பன் மோனாக்சைடு கிடைக்குது. அந்த உருவான கார்பன் மோனாக்சைடு இந்த கார்பனைலேட்டிவ் கிராஸ் கப்ளிங் வினைக்கு ஈடுபடுது. இங்கே சில ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்லாம் நான் கொடுத்துருக்கேன். உங்களோட ஓய்வு நேரத்தில் முயற்சி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த விரிவுரை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற விரிவுரைகள் அடிக்கடி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா வேதியியல் தமிழிற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு விரிவுரையில் சந்திக்கும் வரை நன்றி நண்பர்களே.